அண்மைச் செய்தி. எக்ஸ் தளத்தில் சர்ச்சை பதிவு தொடர்பாக தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து தவிகவினர் கைதை அடுத்து புரட்சி ஏற்படும் என ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்கள். வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு புரட்சி வெடிக்கும் என்ற தோணியில் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த நிலையில் இது சம்பந்தமாக அதன் பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா ஒரு சமூக வலைதளங்களில் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தார். இதில் அந்த கருத்திற்கு எதிராகவும் இரு பிரிவினரையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் ஒரு நிகழ்வை செய்ததாகவும் அதே போன்று குற்ற உணர்வை தூண்டும் வகையில் குற்றத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் அதே போன்று தம்முடைய கருத்தால் எந்த விதமான பதற்றமோ அல்லது தேவையற்ற சலசலப்போ ஏற்படவில்லை எனவும் தாம் பதிவிட்ட கருத்தை சுமார் 1/2 மணி நேரத்தில் நீக்கிவிட்டதால் தமக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் கலவரத்தை தூண்டுவதாக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.